Hi students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு ரோபாட். ஓகே, ஸோ ரோபாட்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ இட் இஸ் அ மெஷின் ரிசம்பிளிங் அ ஹியூமன் பீயிங். ஓகேவா? ஸோ ரோபாட்ங்கிறது ஒரு மெஷின், சரியா? ஸோ அது எப்படி ரிசம்பிள் பண்ணும் அப்படின்னா ஹியூமன் பீயிங் மாதிரியே ரிசம்பிள் பண்ணும். ஓகே, ஸோ பார்க்குறதுக்கு ஹியூமன் பீயிங் மாதிரியே இருக்கும். ஓகேவா? அண்ட் ஏபிள் டு ரிப்ளிகேட் சர்டன் ஹியூமன் மூமெண்ட்ஸ். அண்ட் நம்ம அந்த ஹியூமன்ஸ், அதாவது நம்ம செய்யக்கூடிய சில மூமெண்ட்ஸை வந்து ரோபாட்டும் செய்கிற மாதிரி ரிசம்பிள் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ த ரோபாட் ஆர் ஏபிள் டு ரிப்ளிகேட் சர்டன் ஹியூமன் மூமெண்ட்ஸ். சரியா? ஓகே, ஸோ ரோபாட்ஸ் ஆர் ஆட்டோமேட்டிக் மெஷின்ஸ். சரியா? ஸோ ஆட்டோமேட்டிக்னா என்ன அர்த்தம்? ஸோ செல்ஃபாகவே இயங்கக்கூடிய மெஷின்ஸ். ஓகே, தானே வந்து இயங்கிக்கிறோம். ஓகேவா? ஸோ அதனால தான் அது என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக் மெஷின்ஸ். சம் ரோபாட்ஸ் கேன் பெர்ஃபார்ம் மெக்கானிக்கல் அண்ட் ரிப்பிட்டேட்டிவ் ஜாப்ஸ் ஃபாஸ்டர் மோர் அக்யூரேட்லி தேன் பீப்புள். ஸோ சில ரோபாட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஜாப்ஸ்லாம் பண்ணும். மெக்கானிக்கல் ஒர்க்னா என்ன? மெஷின் சம்மந்தமான ஒர்க்ஸை வந்து ரோபாட் பண்ணும். அண்ட் ரிப்பிட்டேட்டிவ் ஜாப்ஸ் ஃபாஸ்டர் மோர் அக்யூரேட்லி தேன் பீப்புள். ஸோ ஹியூமன்ஸை விட எந்த வேலையை எடுத்துக்கிட்டாலுமே ஹியூமன்ஸை விட நல்ல ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப அக்யூரேட்டாகவும் செய்யக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? அண்ட் ரோபோட்ஸ் கேன் ஆல்சோ ஹேண்டில் அ டேஞ்சரஸ் மெட்டீரியல்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோர் டிஸ்டன்ட் பிளானட்ஸ். ஓகே, ஸோ டேஞ்சரஸ் மெட்டீரியல்ஸை வந்து டேஞ்சரஸ் மெட்டீரியல்ஸ்னால் நம்ம என்னென்னு சொல்லலாம்? பாம்ஸ், எக்ஸ்ப்ளோசிவ்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரொம்ப டேஞ்சரான மெட்டீரியல்ஸை கூட ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரோபோட்டால் முடியும். ஓகே, அண்ட் எக்ஸ்ப்ளோர் த டிஸ்டன்ட் பிளானட்ஸ். ஸோ இப்போ பிளானட்ஸ், இப்போ நம்மளுக்கு ரொம்ப தொலைவில் இருக்கிற இந்த பிளானட்ஸை பற்றின டீட்டெயில்ஸ், அதனுடைய நேச்சர், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ், இதெல்லாம் வந்து ரோபோட்ஸால் கலெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? த டேர்ம் கம்ஸ் ஃப்ரம் செக் வேர்ட் ரொபோட்டா மீனிங் ஃபோர்ஸ்ட் லேபர். ஸோ இந்த ரோபோட் அப்படிங்கிற வேர்டு எப்படி வந்துச்சு அப்படின்னா, ஸோ செக் வேர்ட் ரொபோட்டா அப்படிங்கிற வேர்ட்லேருந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ செக்கோஸ்லோவியா வேர்ட் ரொபோட்டா அப்படிங்கிற வேர்ட்லேருந்து நம்மளுக்கு ரோபோட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஓகே, ஸோ அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ்டு லேபர். ஸோ லேபர் அப்படின்னாலே ஒர்க்கர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ நம்ம ஒரு ஆர்டர் பண்ணோன்னா அதை கேட்டு செய்யக்கூடிய ஒரு ஒர்க்கர். ஓகே, ஸோ அதை தான் வந்துட்டு என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஃபோர்ஸ்டு லேபர். ஓகேவா? ஏன்னா ஒரு பர்சன் தான் ரோபோட்டை வந்து டிசைன் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அவங்க அந்த ரோபோட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறாங்க, எந்த மாதிரி அதை பிஹேவ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க? டிசைன் பண்ணுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ரோபோ வந்து நடக்குது. ஓகேவா? ஸோ ரோபோட்டிக்ஸ் இஸ் அ சயின்ஸ் அண்ட் ஸ்டடி ஆஃப் ரோபோட்ஸ். ஸோ நம்ம வந்து எப்படி ஃபிசிக்ஸுங்கிறது ஒரு சயின்ஸ் இல்லையா? கெமிஸ்ட்ரிங்கிறது ஒரு சயின்ஸ், பயாலஜிங்கிறது ஒரு சயின்ஸ் இல்லையா? ஸோ அதே மாதிரி ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறதும் வந்து என்னதுன்னா சயின்ஸ். சரியா? ஸோ நம்ம வந்து இப்போ ஃபிசிக்ஸில் வந்து நேச்சரை பற்றி படிக்கிறோம், இப்போது பாட்னியில் பிளான்ட்ஸை பற்றி படிக்கிறோம், சுவாலஜியில் அனிமல்ஸ் பற்றி படிக்கிறோம். அதே மாதிரி இந்த ரொபாட்டிக்ஸ் அப்படிங்கிற சயின்ஸில் எதை பற்றி படிக்கிறோன்னா ரோபாட்ஸ் பற்றி படிக்கிறோம். சரியா? புரியுதா உங்களுக்கு? ஓகே, ஸோ ரோபாட்டிக்ஸுங்கிறது இஸ் அ சயின்ஸ். சரியா? வாட் கேன் ரோபோட்ஸ் டூ? ஓகே, ஸோ ரோபோட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோபோட்ஸ் கேன் சென்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் டு தியர் சரௌண்டிங்ஸ். ஸோ சுற்றி அது சரௌண்டிங்ஸில் அதனுடைய என்விரான்மெண்ட்டை ரோபோட்ஸால் ஈஸியாக சென்ஸ் பண்ண முடியும், உணர முடியும். ஓகே, அண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணவும் முடியும். ஓகே, ஸோ தே கேன் ஹேண்டில் டெலிகேட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் அப்ளை கிரேட்டர் ஃபோர்ஸ். இப்போ ரோபோட்ஸால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, தே கேன் ஹேண்டில் த டெலிகேட் ஆப்ஜெக்ட்ஸ். டெலிகேட் ஆப்ஜெக்ட்ஸ்னால் ரொம்ப மைன்யூட்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸையும் ரோபோட்டால் ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, ஆர் அப்ளை த கிரேட்டர் ஃபோர்ஸ். அதே மாதிரி ரொம்ப கிரேட்டர் ஃபோர்ஸ் கொடுத்து பண்ணக்கூடிய ஒர்க்கையும் ரோபோட்டால் பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்கே வந்து ரெண்டு எக்ஸ்ட்ரீம் சொல்கிறாங்க பாரு. ரொம்ப மைன்யூட்டாக சாஃப்டாக பண்ணக்கூடிய ஒர்க்கையும் ரோபோட் பண்ணும்,
அதே மாதிரி ரொம்ப ஹார்டாக ரொம்ப கிரேட்டர் ஃபோர்ஸ் போட்டு நிறைய அதிக ஃபோர்ஸ் போட்டு தூக்கி அந்த மாதிரி ஒர்க்கையும் ரோபோட்டால் பண்ண முடியும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள். டு பெர்ஃபார்ம் த ஐ ஆப்ரேஷன்ஸ் கைடட் பை த ஹியூமன் சர்ஜன். ஸோ ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அக்யூரேட்டாக செய்யக்கூடிய ஒர்க்கு நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த ஐ ஆப்ரேஷன்ஸ். ஸோ ரோபோட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஐ ஆப்ரேஷன்ஸ் பண்ணும். ஓகே, ஸோ ஐ வந்து எவ்வளோ சென்சிட்டிவான ஆர்கன் நம்மளுக்கு தெரியும். லைட்டாக ஒரு சின்ன மிஸ்டேக்னால நம்மளுக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்கிடும் இல்லையா. ஸோ நம்ம கண்கள் வந்து அவ்வளோ ஒரு சென்சிட்டிவான ஒரு ஆர்கன். ஓகே, ஸோ அதில் வந்து ரோபோட் ஒர்க் பண்ணுதுன்னா அப்போ எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஒரு மைன்யூட்டாக அது பண்ணுன்னு பாருங்கள். பட் அது தனியாக ரோபோட் வந்து பண்ணாது. இட் இஸ் கைடட் பை த ஹியூமன் சர்ஜன். ஸோ ஒரு டாக்டருடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் அது வந்து பண்ணும். ஓகே ஓகே ஆர் டு அசம்பிள் அ கார். ஸோ ஒரு கார் பார்ட்ஸை வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு ஸோ அதுக்கு வந்துட்டு சாஃப்டாக ஒரு இப்போ கார் அசம்பிள் பண்ணுறதுன்னு என்ன பண்ணுவாங்க, நிறைய பார்ட்ஸ் இருக்கும், எல்லாத்தையும் எடுத்து ஃபிட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இதில் வந்து சாஃப்டாக அந்த மெட்டீரியல் எடுத்து சாஃப்டாக அது வந்து ஃபிட் பண்ண முடியாது இல்லையா. எல்லாமே வந்து ஃபோர்ஸ் கொடுத்து தூக்குற மாதிரி இருக்கும். அதை இன்னொரு இதோட நல்ல ஸ்ட்ராங்காக வச்சு அதை வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது அந்த இடத்துல வந்து என்ன பண்ணுது, ரொம்ப ஹார்டாக ஒர்க் பண்ணணும், ரொம்ப ஒரு கிரேட்டர் ஃபோர்ஸ் போட்டு ஒர்க் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ அதனால் ஒரு சாஃப்ட் ஒர்க்கையும் பண்ண முடியுது, ஒரு ஹார்ட் ஒர்க்கையும் பண்ண முடியுது. ஓகேவா. வித் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் robots will also be able to make decisions for themselves. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் அப்படின்னாலே செயற்கையாக. ஓகே, ஸோ இப்போ நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ்னால் நம்மளுக்கே இருக்கிற அந்த நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ். ஓகே, நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஒரு இன்டெலிஜென்ஸை ஒரு மெஷினுக்கு கொடுக்குறோம். ஓகேவா. ஸோ அப்போ அதனால் ஓனாக ஒரு டெசிஷனை தானே அவங்களால எடுக்க முடியுது. ஓகே, ஸோ ஒரு மெஷினால் ஓனாக டெசிஷன் எடுக்க முடியுது பிகாஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறதுனால. ஓகேவா. ஹவு டு ரோபோட் சென்ஸ். சரியா. ஸோ ஹவு டு ரோபோட் சென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரோபோ வந்து எப்படி சென்ஸ் பண்ணுது. இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்க்கு வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஐஸ்ங்கிற சென்ஸ் ஆர்கன்ஸ் வந்து நம்ம பார்க்குறதுக்கு யூஸ் ஆகுது. இயர்ஸுங்கிற சென்ஸ் ஆர்கன் நம்மளுக்கு கேட்குறதுக்கு யூஸ் ஆகுது. நோஸுங்கிற சென்ஸ் ஆர்கன் வந்து ஸ்மெல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஓகே, அப்புறம் டங்குங்கிற சென்ஸ் ஆர்கன் வந்து நம்மளுக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அண்ட் ஸ்கின் அல்லது ஹேண்ட் வந்து நம்மளுக்கு டச் பண்ணுறதுக்கு ஃபீல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அப்போ இந்த ரோபோட் வந்து நம்ம ஹியூமனுடைய ரிசம்பிளிங்கில் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இவங்க வந்து எப்படி அதை சென்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இவங்களுடைய சென்ஸ் ஆர்கன்ஸ்னு வச்சுக்கிறோமே, இவங்க எப்படி அதை சென்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் சென்சார்ஸ் ஆர் ரோபோட்ஸ் ஐஸ் அண்ட் இயர்ஸ். ஓகே, ஸோ எலக்ட்ரானிக் அந்த உணர்திறனை தான் வந்துட்டு சென்சார்ஸை தான் வந்து ரோபோட்ஸினுடைய ஐஸ் அண்ட் இயர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், ட்வின் வீடியோ கேமராஸ் கிவ்ஸ் ரோபோட் அ 3D வியூ ஆஃப் த வேர்ல்ட். இப்போ நம்ம கண்ணை வச்சு எப்படி உலகத்தை பார்த்துக்கிறோமோ, பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ஐஸ் வந்து எப்படி சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கோ, அதே மாதிரி ரோபோட்க்கு ட்வின் வீடியோ கேமராஸ். ஓகேவா. ஸோ ட்வின் வீடியோ கேமராஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த வேர்ல்டை 3D வியூவில் பார்க்குறதுக்கு. ஓகே, புரியுதா. ஸோ ஒரு வியூவில் மட்டும் இல்லாமல் அது வந்து அதனுடைய முப்பரிமாணத்தையும் பார்த்துக்கிறதுக்கு இந்த ட்வின் வீடியோ கேமராஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே, அதே மாதிரி மைக்ரோஃபோன்ஸ் டிடெக்ட் சவுண்ட்ஸ். ஸோ அப்போ சவுண்ட்ஸ் இவங்க கேட்குறதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற என்ன சென்சார்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன். புரியுதாம்மா. அதே மாதிரி டச் பண்ணுறதுக்கு எதை யூஸ் பண்ணுறாங்க, என்ன சென்சார்ஸை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ த ப்ரெஷர் சென்சார்ஸ் கிவ்ஸ் த ரோபோட் அ சென்ஸ் ஆஃப் டச். ஓகேவா. ஸோ புரியுதாம்மா. ஸோ நம்மளுக்கு எப்படி சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கோ இவங்களுக்கு வந்து ஆர்கன் இருக்காது. ஸோ அப்போ இவங்க எதை வச்சு சென்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா சென்சார்ஸ், எலக்ட்ரானிக் சென்சார்ஸ் வச்சு சென்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த எலக்ட்ரானிக் சென்சார்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ட்வின் வீடியோ கேமராஸ் வந்து வேர்ல்டை பார்க்குறதுக்கு 3D வியூவில் பார்க்குறதுக்கு, அதே மாதிரி சவுண்டு கேட்குறதுக்கு மைக்ரோஃபோன்ஸ், அதே மாதிரி டச் பண்ணுறதுக்கு ப்ரெஷர் சென்சார்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அப்போ அதை டச் பண்ணுறது டு ஜட்ஜ் ஹவு ஹார்ட் டு grip an egg
ஹெவி லக்கேஜ். ஸோ இந்த இடத்துல வந்து எக் அண்ட் த ஹெவி லக்கேஜ் அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ பிகாஸ் ஒரு எக்கை டச் பண்ணுறப்ப எவ்வளோ சாஃப்டாக அது டச் பண்ணணும், அது மாதிரி ஒரு ஹெவி லக்கேஜ் தூக்குறப்ப அது எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்து தூக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டச் எப்படி பண்ணணுங்கிறதையும் அந்த ப்ரெஷர் சென்சார்ஸ் வந்து அதுக்கு வந்து டிசைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ப்ரெஷர் சென்சார்ஸ் மூலமாக they will judge how hard to grip an egg and the heavy luggages. ஸோ ஒரு ஹெவி லக்கேஜ் எப்படி தூக்கணும், ஏன்னா ஹெவி லக்கேஜ் போய்ட்டு அவங்க சாஃப்டாக தூக்க முடியாது, இல்லை ஃபோர்ஸ் கொடுத்து தூக்கணும். ஓகே, ஒரு பெரிய மூட்டை இருக்குது அப்படின்னா அதை சாஃப்டாக அவங்களால தூக்க முடியாது. ஸோ அப்போ அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு எக்கு போய் ஃபோர்ஸாக அவங்க வந்து தூக்கக்கூடாது இல்லையா, ஏன்னா எல்லாமே உடஞ்சிடும். அப்போ அந்த இடத்துல எப்படி சாஃப்டாக தூக்கணும், இதை வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது யார், ப்ரெஷர் சென்சார்ஸ். ஓகே, தென் built-in computers send and receive information with radio waves. அது மாதிரி அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பில்டின் கம்ப்யூட்டர்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன்ஸை சென்ட் பண்ணிக்கிறதுக்கும் நம்ம எப்படி பேசுகிறோம் நம்ம எதனால யார்ட்டையாவது பேசுகிறோம் நம்ம கன்வே பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த பில்டின் கம்ப்யூட்டர்ஸ் வந்து will send and receives the informations with radio waves. ஸோ ரேடியோ வேவ்ஸ் வச்சு இவங்களுடைய கமெண்ட்ஸை இவங்களுடைய மெசேஜஸை வந்து சென்ட் பண்ணிக்கிடுவாங்க. ஓகே, புரியுதா? அதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிக்கிடுவாங்க. சரியா, புரியுதாம்மா? ஸோ இதில் பாருங்கள், நம்ம ஹியூமனை வந்து ரிப்ளிகேட் பண்ணுதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பைபெடல் ஹியூமனாய்டு ரோபாட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பைபெடல், அதாவது 2 பெடல் இருக்குது, இவங்க அந்த காலை தான் பெடல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பைபெடல் ஹியூமனாய்டு ரோபாட். ஓகே, ஸோ இது ஒரு டைப். இங்கே வந்து பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், குவாட்ரபெடல் மிலிட்ரி ரோபாட். ஸோ இங்கே வந்து 2 legs இல்லை 4 legs இருக்குது, 1 2 3 4. ஸோ அதான் குவாட்ரபெடல் மிலிட்ரி ரோபாட். ஓகே, அதாவது 4 கால் இருக்கிற ரோபாட். சரியாம்மா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். So artificial intelligence attempts to create computer programs that think like a human brain. ஸோ மெஷினை வந்து உருவாக்கியாச்சு, அது திங்க் பண்ணணும் இல்லையா. ஸோ திங்க் பண்ணி அது ஒர்க் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ ஹியூமன் பிரெயின்ஸ் நம்ம எப்படி திங்க் பண்ணி பண்ணுறோமோ அதே மாதிரி கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் பண்ணுறாங்க அந்த மெஷினும் கூட திங்க் பண்ணுறதுக்கு. ஓகே, கரண்ட் ரிசர்ச் ஹாஸ் நாட் அச்சீவ் திஸ். ஸோ இது வரைக்கும் அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணலை. பட் சம் கம்ப்யூட்டர்ஸ் கேன் பி ப்ரோக்ராம்டு டு ரெகக்னைஸ் ஃபேஸஸ் இன் அ க்ரௌட். ஸோ இதை நம்ம அந்த கம்ப்யூட்டர் வந்து திங்க் பண்ணி பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னும் நம்ம முன்னேறலை. ஓகேவா? ஸோ நம்ம கொடுக்குற ஆர்டரை வந்து பண்ணுற அளவுக்கு இருக்குது. பட் அதுவாக திங்க் பண்ணி பண்ணுறது வந்துட்டு இன்னும் நம்ம ஃபுல்லாக அச்சீவ் பண்ணலை. பட் சம் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு கூட்டம் இருக்குது, ஒரு பயங்கர ஒரு நிறைய கூட்டம் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு சில ஃபேஸை ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு ஓரளவுக்கு நம்ம டெவலப் ஆகிருக்கோம். ஓகேவா? அண்ட் தென் கேன் ரோபோட்ஸ் திங்க். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ரோபோட்ஸால் திங்க் பண்ண முடியுமா? ஓகே, ஸோ ரோபோட்ஸ் கேன் திங்க். தே கேன் பிளே அ காம்ப்ளெக்ஸ் கேம்ஸ் சச் அஸ் செஸ் பெட்டர் தேன் அ ஹியூமன் பீயிங். ஸோ ரோபோட்டால் திங்க் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ ஏன்னா திங்க் பண்ணுறதுனால தான் அது வந்து செஸ் எந்த கேம்ஸ் கொடுத்தாலும் அதனால் ப்ளே பண்ண முடியுது. ஹியூமன் பீயிங்கை விட பெட்டராகவே ப்ளே பண்ண முடியுது. But a robot ever know that it is thinking? Humans are conscious. We know we are thinking. But we don't know how consciousness works. We don't know if robots can ever be conscious. So, but will a robot ever know that it is thinking? இப்போது நான் வந்து ஒரு ஒர்க்கை திங்க் பண்ணி யோசிச்சு பண்ணுறேன் அப்படின்னா நம்மளால் உணர முடியும், நம்ம அதை திங்க் பண்ணுறோம், நாளைக்கு என்ன பண்ணுறது, இந்த ஒர்க்கை எப்படி பிளான் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம திங்க் பண்ணுறோம். ஓகே, ஸோ திங்க் பண்ணி தான் பண்ணுறோங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஓகே, ஸோ இப்போ நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, நான் படிக்கணும், ஓகே நம்ம நாளைக்கு இந்த மாதிரி டைம் டேபிள் போட்டு வச்சுக்கலாம், நம்ம படிக்கலாம் அப்படின்னு நீ திங்க் பண்ணுறது உனக்கே தெரியும். ஓகே நம்ம பிளான் பண்ணுறோம், இதை பற்றி யோசிக்கிறோம் அப்படின்னு உனக்கு ஈஸியாக தெரியும். பட் ரோபோ வந்து திங்க் பண்ணி தான் பண்ணுது, திங்க் பண்ணி தான் செஸ் விளையாடுறது, வேறு எதுவும் கேம்ஸ் கொடுத்தா எதுனாலும் திங்க் பண்ணுறாங்க. பட் அவங்க வந்துட்டு திங்க் பண்ணுறோம் அப்படிங்கிறது அதனால் உணர முடியுமா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கு தான்.
ஓகே. ஸோ ஹியூமன்ஸ் ஆர் கான்ஷியஸ், வி நோ வி ஆர் திங்கிங். நம்மளுக்கு தெரியுது நம்ம கான்ஷியஸாக இருக்கோம், ஓகே நம்ம திங்க் பண்ணுறோங்கிறது நம்மளுக்கு தெரியுது. பட் வி டோன்ட் நோ ஹவு கான்ஷியஸ்னஸ் ஒர்க்ஸ். ஸோ ரோபோட் விஷயத்தில் அந்த கான்ஷியஸ்னஸ் எப்படி ஒர்க் பண்ணுது நம்மளுக்கு தெரியாது. வி டோன்ட் நோ இஃப் ரோபோட்ஸ் கேன் எவர் பி கான்ஷியஸ். அவங்க வந்து கான்ஷியஸோடு இருக்காங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் நேனோ ரோபோட்டிக்ஸ். ஓகே, நேனோ அப்படின்னாலே ஸ்மால். ஓகே. ஸோ நேனோ ரோபோட்ஸ் ஆர் நேனோ போட்ஸ் ஆர் ரோபோட்ஸ் ஸ்கேல் டவுன் டு மைக்ரோஸ்கோபிக் சைஸ். ஓகே. ஸோ மைக்ரோஸ்கோபிக் சைஸ்னால் என்ன அர்த்தம்? ரொம்ப ஒரு சின்ன சைஸ். ஓகே, ரொம்ப வெரி வெரி ஸ்மாலர் சைஸ். ஏன் அந்த மாதிரி ரோபோட்ஸ் நம்ம வந்து டிசைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in order to put them into very small spaces to perform a function. ஓகே, ரொம்ப குறுகலான இடம், ரொம்ப ஒரு சின்ன இடம் அப்படின்னா அந்த இடத்துக்குள்ளே நம்ம செலுத்துறதுக்கு இந்த மாதிரியான மைக்ரோஸ்கோபிக் சைஸ் ரோபோட்ஸ் வந்து டிசைன் பண்ணுறோம். ஓகே. ஸோ ஃபியூச்சர் நானோபோட்ஸ் could be placed in the bloodstream to perform a surgical procedures that are too delicate or too difficult for standard surgery. ஓகே. ஸோ இப்போ சில சர்ஜரிஸ் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், ரொம்ப கஷ்டமான சர்ஜரியாக இருக்கும். ஓகே, ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் சர்ஜரியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல, ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு இப்போ ரத்த ஓட்டத்தில் கூட நம்ம வந்துட்டு இந்த ரோபாட்ஸை சென்ட் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி சர்ஜரியை வந்து பண்ண வைக்கலாம் ஃப்யூச்சரில். ஓகேவா. ஸோ ஃபியூச்சர் நானோபோட்ஸ் could be placed in the blood streams. ஸோ பிளட் ஸ்ட்ரீமில் ரத்த ஓட்டத்தில் நம்ம அதை வந்துட்டு சென்ட் பண்ணி we can perform the surgical procedures. ஓகே, சர்ஜிக்கல்னால் ஆப்ரேஷனல் ப்ரொசீஜர்ஸ். ஓகே, பண்ண முடியும். ரொம்ப டிஃபிகல்ட்டான ஆப்ரேஷன்ஸ் கூட நம்மளால் பண்ண முடியும். ஓகே. ஸோ இன் த ஃபியூச்சர். ஓகே, imagine if a nanobot could target the cancer cells and destroy them without touching the healthy cells nearby. இப்போ நார்மலாக இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேன்சர் செல்ஸை டெஸ்ட்ராய் பண்ணும்போது கூடவே நம்ம உடம்புல இருக்கிற அந்த ஹெல்த்தி செல்ஸுமே டெஸ்ட்ராய் ஆயிடுது. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஹெல்த்தி செல்ஸ் டெஸ்ட்ராய் ஆகிறனால தான் அந்த பேஷண்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இம்யூனிட்டி பவர்லாம் கம்மியாயிரும், அவங்களோட ஹேர்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிரும். ஓகே. ஸோ ஏன்னா இது வந்து அந்த கேன்சர் செல்ஸை மட்டும் அழிக்கிறது இல்லை, சுற்றி இருக்கிற நம்மளோட ஹெல்த்தி செல்ஸையும் அழிச்சிடுறதுனால தான் இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் க்ரியேட் ஆகுது. பட் நம்ம இந்த மாதிரி ரோபோட்ஸ் மைக்ரோஸ்கோபிக் ரோபோட்ஸ் செய்கிறப்ப அதை நம்மளை இமேஜின் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஹியூமன் அந்த ஹெல்த்தி செல்ஸை அழிக்காமல் ஜஸ்ட் அந்த கேன்சர் செல்ஸை மட்டும் அழிச்சிருச்சுன்னா எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயம் இல்லையா? எவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது, நம்மளுக்கு எவ்வளோ ஒரு சேஃபு, எவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சி இது சக்ஸஸ் ஆச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மள்ட்ட ஒரு கொஸ்டின் வந்து வைக்கிறாங்க. ஓகேவா. ஓகே. ஸோ அவ்வளோதான், இந்த லெசன்ஸ் முடிச்சாச்சுமா. ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா, பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே. ஸோ அதையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு எல்லாமே நான் எது போஸ்ட் பண்ணுறோன்னோ எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஓகேவா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.